வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொள்குறி வகை வினாக்கள். 10வது கேள்வி, தென்றல் தனது வருமானத்தில் 1/4 சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. தென்றல் அப்படிங்கிறவங்க தன்னோட வருமானத்தில் 4/1 அப்போ 4/1 அப்படின்னா மொத்தம் எத்தனை பங்கு? 4/1 சேமிக்கிறாங்க. அப்போ 1/4ங்கிற பின்னம் வருங்களா. சேமிச்சாங்க அப்படின்னா சதவீதத்தில் கூறுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். என்ன பண்ணுவோம்? 100% போடுவோங்களா. ஸோ 4 ஒரு நாள் 4 25 தடவை நமக்கு என்ன வரும்? 100 வருங்களா. 4 அப்போ மீதி என்ன இருக்குது? 25% இருக்கு. அப்போது எவ்வளோ சதவீதம் அவங்க வருமானத்தில் 4/1 அப்படிங்கும்போது 25% வந்து தென்றல் அப்படிங்கிறவங்க சேமிக்கிறாங்க. 11வது கேள்வி, கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. மொத்த மதிப்பு ஃபஸ்ட்டு பின்னமாக எழுதுவோம், அப்புறம் தான் சதவீதம் மாற்றோம். மொத்த மதிப்பெண் 25, அவங்க வாங்கின மதிப்பெண் என்ன? 15. அப்போ மொத்தத்தை எப்பயுமே கீழே போட்டுப்போம், வாங்கினதை மேலே போட்டுப்போங்களா. இது பின்னம். சதவீதமாக மாற்றினா 100% பெருக்குவாங்களா. ஸோ 25 போல் 25 4 25 என்னது? 100 அப்படின்னு கிடைக்கும். மீதி என்ன இருக்குது? 15 × 4 சதவீதம் இருக்குங்களா. ஸோ 15ஓட 4 பெருக்கிறோம். 5 4 20, மீதி 2, 4 1 4 + 2 6. அப்போ 60%. 15 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 1 4 60. இப்போ என்ன கிடைக்குது? 60%. அப்போ முதல் ஆப்ஷன். அப்போ 25 மதிப்பெண்ணுக்கு 15 மதிப்பெண் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட சதவீதம் எவ்வளவா இருக்கும்? 60% இருக்கும். அடுத்து 12வது கேள்வி, 0.07 என்பது என்ன? 7/10, 7/100, 7/1000, 7/10,000 கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 7% அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 7/100ன்னு எழுதுவோங்களா. அப்போ 0.07% அப்படின்னா என்ன எழுதுவோம்? 0.07/100ன்னு எழுதுவோம். இது இப்படி எழுதலாம், 0.07 வகுத்தல் 100/100 வகுத்தல் 100 என்ன? சேம் தான். அப்போது இங்கே புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 100 போட்டுப்போங்களா. இங்கே வகுத்தல் அப்படியே போட்டுக்கிறோம், இங்கே இருக்க 100 அப்படியே போட்டுக்கிறோம். கீழே எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்குது அர்த்தம்? 1. ஸோ அப்போ 7/100 இருக்கு. இங்கே வகுத்தல் இருக்குது. நம்ம பெருக்கலாம் மாத்திரம் என்ன ஆகும்? 1/100 வந்துடுங்களா. இப்போ இதை பெருக்கிறோம். அப்போ 7 × 1 7 வரும். 100 × 100 10,000ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 0.07% எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/10,000. 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போ இதோட விடை 7/10,000. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.